வணக்கம். தூத்துக்குடியில் இருந்து இன்ஜினியர் அப்துல் வதூத். புதிய தொழிலாளர் சட்டம், அந்த புதிய தொழிலாளர் சட்டம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த புதிய தொழிலாளர் சட்டம் நிறைய சட்டங்களை பிரிட்டிஷ் பீரியடில் இருந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை நிறைய அப்டேஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக குறைஞ்சபட்ச ஊதியம் அப்படின்றத ஒரு அடிப்படை தொழிலாளருக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இவ்வளோ தான் கொடுக்கணும் மினிமம், அது கீழே என்னச்சு ஒரு கம்பெனிஸ் கொடுக்கக்கூடாது. ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு தொழிலாளர் இருந்தாங்கன்னா அந்த தொழிலாளருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும். நிறைய சிஸ்டமேட்டிக்காக கம்பெனியை ரெகுலேஷன் பண்ணுறாங்க, ஒர்க்கை ரெகுலேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அமைப்பு. இதில் நிறைய பேர் பயன்படுவாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் எல்லா கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லையும் கொண்டு வருவாங்க. ஐடி அந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸில் மட்டும் தான் நைட் ஷிஃப்ட் உண்டு. அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நைட் ஷிஃப்ட் கொண்டு வராங்க. நைட் ஷிஃப்ட் அதுமாதிரி டபுள் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் சேலரி கொடுக்கணும். அதேமாதிரி மட்டும் கிடையாது, வயசானவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் செக்கப் இயர்லி ஹெல்த் செக்கப் கொடுக்கணும். ஸோ இஎஃப்பிஎஃப் மட்டும் சமூக பொருளாதாரம். கிராஜுவிட்டினா மினிமம் 5 வருஷம் ஒர்க் பண்ணால் தான் கிராஜுவிட்டி கொடுப்பாங்க. பட் இப்போ 1 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலே ஒரு கம்பெனியில் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அடிப்படையில் ஜொமேட்டோலேருந்து சாதாரண சின்ன சின்ன கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுற டெம்பரரி ஸ்டாஃபுக்கு இது பொருந்தும். பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு எப்படி கொடுக்குறோம் அதுமாதிரி டெம்பரரி எம்ப்ளாய்க்கும் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் கொடுக்கணுன்றது அந்த புதிய தொழிலாளர் சட்டம். 6th டேம் தொழிலாளருக்கு தான் அந்த சட்டத்தை நினைச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது கிடைச்சா நிறைய பேர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.